சாமி கூட போறான், நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க. அவ்வளவுதானே. ரொம்ப சந்தோஷம். சாமி கும்பிடுறதுக்கு அனுமதி இல்லை. வருகின்ற 22ஆம் தேதி மதுரையில் பாஜக சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் திமுக தங்களால் இயன்ற அளவு மாநாட்டிற்கு தடைகளை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மாநாடு வெற்றி பெறுவதற்காக தேனியில் பாஜகவினர் சார்பில் சிறப்பு வேல் பூஜை நடத்தப்பட்டிருக்கிறது. தேனி நகரில் இருக்கும் சந்தை மாரியம்மன் திருக்கோவிலில் சன்னதியில் வைத்து வேலுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பிறகு தேனி மாவட்ட பாஜக தலைவர் ராஜபாண்டி தலைமையிலான பாஜகவினர் வேலோடு ஊர்வலமாக செல்ல முயன்றுள்ளனர். அப்போது காவல்துறை அதற்கு அனுமதி அளிக்காமல் பாஜகவினரை தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தடையை மீறி பாஜகவினர் தங்களது கார்களில் வேலோடு ஊர்வலமாக வந்து விநாயகர் கோவிலை வந்தடைந்ததோடு வெற்றிவேல் வீரவேல் போன்ற கோஷங்களை எழுப்பியுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவி இருக்கிறது. இந்த கோயில சாமி கும்பிடுறதுக்காக போறதுக்கு இந்துக்களுக்கு எவ்வளவு அடக்குமுறை நடந்துட்டு இருக்கு பாருங்க. இது பொதுமக்களே சாட்சி. இதற்கு தீர்வு சொல்லணும்னு சொன்னா 22ஆம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருக பக்தர் மாநாடு தான் அதுக்கு பதில் சொல்லணும். இந்த வேல் பூஜை தேனி சந்தை மாரியம்மன் கோவிலில் பூஜை செய்யப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பெத்தாச்சி விநாயகர் கோயிலில் பூஜை செய்வதாக திட்டமிடப்பட்டு அதற்காக கிளம்பிய பொழுது காவல்துறையானது எங்களுக்கு பூஜை செய்வதற்கு கூட அனுமதி கொடுக்கல. ஏன்னு கேட்கும் பொழுது இல்லைங்க நீங்கள் நடக்க முடியாது அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னோம். நேற்றைய தினம் நம்மளுடைய தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் தேனி விஜயத்தின் போது ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு சிரமத்தை சொல்ல முடியாத அளவிற்கு சிரமத்தை உருவாக்கியவர்கள் இந்த காவல்துறை. ஏதோ பிரதமர் வந்ததை போன்ற ஒரு காட்சியை திட்டமிட்ட ரீதியில தேனி மாவட்டத்தில் உருவாக்குனாங்க. வீட்டை விட்டு வெளியே வர முடியல, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூப்பிட முடியல, தொழிலாளிகள் வேலைக்கு போக முடியல. ஒட்டுமொத்தமா தேனி மாவட்டம் முழுக்க நேற்று ஸ்தம்பிக்க வச்சாங்க. அது போலவா நாங்க செய்யறோம். ஓரமா வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த வேல் பூஜையை செய்து இந்த பூஜை செய்யப்பட்ட வேலோடு மாநாட்டு கிளம்ப இருக்கின்றான். அந்த அடிப்படையில் தேனி மாவட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு நம்மளுடைய இந்து முன்னணி சார்பாக முருக பக்தர்களுடைய மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தேனி மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீக பிரிவின் சார்பாகவும் ஆன்மீக பக்தர்களின் சார்பாகவும் 500க்கும் மேற்பட்ட வாகனங்களோடு கிட்டத்தட்ட 10,000 முருக பக்தர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகள் மாத்திரம் கலந்து கொள்ள போறான். அந்த அடிப்படையில் எப்பேற்பட்ட சவால்களையும் மீறி அடக்குமுறைகளை மீறி தடுப்புகளை தாண்டி தடையை அது உடைத்தெறிந்து மாநாட்டு திடலில் பங்கெடுப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு.